இந்த இரண்டு வீட்டு வாசலில் இருந்தால் முன்னேற்றம் என்பதே இருக்காது. ஆனால் இதுதான் பல பேர் வீட்டில் செய்யும் முதல் தவறு. வாசல் என்பது ஒரு வீட்டு முகமாக மட்டுமல்ல, அதனோடு நம் வாழ்வின் சக்தி நுழையும் வழியாகவும் கருதப்படுகிறது. வாஸ்து சாஸ்திரம், பாரம்பரிய நம்பிக்கைகளும் வாசல் குறித்து பல விதிமுறைகளை சொல்கின்றன. குறிப்பாக வாசலில் உள்ள சில பொருட்கள் நம்மை நம்ப முடியாத வகையில் பாதிக்கக்கூடியவை என்றுணர்ந்தால்தான் நம் விழிப்புடன் செயல்படுவோம். முதலில் பார்க்க வேண்டியது வாசலில் இருக்கும் மிதியடி தளம். பெரும்பாலான வீடுகளில் வாசலின் பக்கத்தில் சிறிய மிதியடி பகுதிகள் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த இடத்தில் பழைய செருப்பு, குப்பை, துணிகள், கூடுதலான சாமான்கள், மண், களிமண் என சிதறி போன பல துப்புரவில்லாத பொருட்கள் அடர்த்தியாக இருக்கும். இது வெறும் அசுத்தம் மட்டுமல்ல, மன அழுத்தம், நச்சு சக்தி, கெட்ட அலைகள், நஷ்டம் போன்றவற்றுக்கு வாய்ப்பளிக்கிறது என நம்பப்படுகிறது. மிதியடி பகுதி தூய்மையாக இருக்க வேண்டும் என்பது வாஸ்துவின் அடிப்படை விதி. இந்த இடத்தில் தூய்மை மட்டுமல்ல, நறுமண சக்தி உள்ள பூக்கள் அல்லது கொஞ்சம் வாசனை மருந்துகள் வைத்தால் கூட மனதுக்கு மகிழ்ச்சியும் நல்வாழ்வும் கிடைக்கும். இந்த இடம் வழியாக நமக்கு நன்மை தரும் சக்திகள் வீட்டுக்குள் நுழைவதற்கான வாயிலாக செயல்படுகிறது. இரண்டாவது முக்கியமானது தினசரி குப்பைகளை வாசலில் வைக்கும் பழக்கம். வீடுகளின் வாசலில் குப்பை ட்ரம்கள் வைக்கப்பட்டிருப்பதை நாம் பல இடங்களில் பார்க்கிறோம். அந்த ட்ரம்கள் முழுமையாக மூடப்படாமல் திறந்த நிலையில் இருப்பது அதன் வாசனை வெளியே வருவது தொற்று நோய்கள் பரவுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகிறது. வீட்டின் நுழைவாயிலேயே குப்பையால் சூழப்பட்டால் நலமோடு எவ்வாறு வாழ முடியும்? தினசரி குப்பைகளை மாலையில் 6 மணிக்குள் வெளியே எடுத்து செல்லும் பழக்கம் நல்லது. வாசலில் குப்பை இருந்தால் வீடு முழுவதும் ஒரே சோகமூட்டும் சூழ்நிலை தான் உருவாகும். குழந்தைகள், வயதானவர்கள் இந்த வாசலில் உட்காரும் போது அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்படும் என்பதுதான் உண்மை. வாஸ்து சாஸ்திரத்தின் அடிப்படையிலும் சுகாதார அடிப்படையிலும் இந்த பழக்கம் தவிர்க்கப்பட வேண்டியது. பழகியவர்கள் வாசல் சுத்தமாய் இருந்தால் வாழ்க்கை சீராகும் என்று சொல்வதற்கு காரணம் இருக்கிறது. வாசல் என்பது நம்முடைய மனநிலைக்கு நேரடி பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இடம். வாசலில் தூய்மை இருந்தால் அந்த மனநிலையும் ஒளி வீசும். இந்த ஒளி நம்மை வளர்ச்சிக்கு அழைத்து செல்லும். சில வீடுகளில் வாசலின் மேல் இரும்பு கம்பிகள், பழைய ரப்பர்கள், பழைய பைப்புகள் உள்ளிட்டவை சும்மா சாய்ந்து வைக்கப்படும். இது பார்வைக்கு மட்டுமல்ல, சக்தி நிலைக்கும் தடையாக அமையும். வாஸ்துவில் வாசலிடம் தூய்மையாகவும் ஒழுங்காகவும் அமைந்திருக்க வேண்டும் என்பதற்கே இத்தனை முக்கியத்துவம். இவை வெறும் நம்பிக்கையோ பழக்கமோ அல்ல, சுய அனுபவம், ஆராய்ச்சி, நம் முன்னோர்களின் ஒரு பார்வை ஆகியவற்றின் ஒருங்கிணைப்புதான். வாசலை எப்படி வைத்திருக்கிறோம் என்பதை வைத்து ஒரு வீட்டின் அமைதியை மதிப்பீடு செய்யலாம் என்பதே உண்மை. எனவே தினமும் நம்முடைய வாசல் பகுதியை சுத்தமாக வைத்துக் கொள்வதும் தேவையற்ற பொருட்களை அகற்றுவதும் நம் வாழ்நிலை மேம்படுத்திய முக்கிய முயற்சியாகும். நம் வாசலை வெறும் ஒரு இடமாக பார்க்காமல் நம்முடைய வாழ்க்கை சக்தியின் நுழைவாயிலாக பார்க்க தொடங்கினால் நம்முடைய வாழ்க்கை தரப்பும் மாற்றமடையும். வாசலில் இருக்கும் இந்த 2 விஷயங்களை தவிர்ப்பதன் மூலம் நம்மை சுற்றியுள்ள சூழலும் சுத்தமாகி நம்மிடம் வந்து வரும் நன்மைகளும் பெருகும். இது வீட்டுக்கு மட்டுமல்ல, மனதுக்கும் ஒரு தூய்மை பரிசாக அமையும்.